வணக்கம் மாணவர்களே! இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸில் ஒரு மதிப்பெண். கொஸ்டின் நம்பர் 1 வந்து என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ எனில் ஏ மற்றும் பிக்கும் இடையே கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து 2 பவர் பி, செகண்ட் வந்து 2 பவர் கியூ, தேர்டு வந்து 2 பவர் பி ப்ளஸ் கியூ, ஃபோர்த்து வந்து எனது 2 பவர் பிக்யூ. இந்த ஆன்சர் வந்து எனது 2 பவர் பிக்யூ. இதுதான் எனது கரெக்டு ஆன்சர். இந்த கரெக்ட் ஆன்சரை நீங்கள் இது ஒரு ஃபார்முலா மாதிரி இதை வந்து நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கிட வேண்டியதான். ஓகேவாம்மா? இது வந்து ஒவ்வொரு இந்த என்னுடைய யூடியூப் ஷார்ட்ஸில் 1 மார்க் கொஸ்டினாக ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு நோட் எடுத்து என்ன செய்யணும், கொஸ்டின் நம்பர் 1 சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையாம்மா, அதில் உள்ள ஒன் மார்க் கொஸ்டின் ஓகேம்மா, ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணும், 1 மார்க் கொஸ்டின் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் வித் ஆன்சரை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகேவாம்மா? அது நமக்கு எக்ஸாம் டைத்தில் ஒரு 20 மார்க் கிடைக்க வாய்ப்பு உண்டு, ஒரு 10 மார்க். ஓகேவாம்மா? ஒன் வேர்டு கொஸ்டினில் ஈஸியாக 1 மார்க் அடித்து விட்டுறலாம்ல. ஓகேம்மா? ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.